ஹாய் கைஸ், வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு லேப்டாப் தேவை போல இருக்கு. அவள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக கரெக்டாக அவளும் வில்லனோட பையன்கிட்ட தான் போய் இந்த மாதிரி லேப்டாப் வேணும், கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க அவன் வாயவே திறக்காம அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அண்ணன் அடிப்பானா, தங்கச்சி லேப்டாப் கேட்பாளா அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்ருக்க. இவளுமே சரி விடுங்க, இல்லைனா நான் அண்ணன்கிட்டே கேட்டுக்கிறேன், என்ன கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு அவளும் போக போக இரு நானே கொண்டு வந்து தரேன் அப்படின்ட்டு அவனே அவளுக்கு லேப்டாப் எடுத்து வந்து கொடுக்குறான். ஆனால் கொடுக்கும்போது அவள் கையை பிடிக்க இவளும் சரி ஏதோ எதாச்சும் நடந்ததுன்ற மாதிரி அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுடுறா. பட் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போக இவனும் அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். ஏன்னா அவன் வர வரைக்கும் அவள் பறவையை பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருந்திருப்பா. அதை நினச்சி சிரிக்கிறானான்னு தெரியல. கட் பண்ணா ஹீரோவுமே ஆஃபீஸ்க்கு வராரு. அவங்க அப்பாவுமே ஆமாம் நீ ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை, இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்க அப்படின்னு கேட்க இல்லைப்பா அவன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது, பொண்ணுங்களை அவனுக்கு மதிக்கவே தெரியல. நீங்களே சொல்லுங்கள், மற்ற வீட்டு பொண்ணுங்களை மதிக்காதவன் நம்ம வீட்டு பொண்ணை மட்டும் நாளைக்கு எப்படி நல்லா வச்சுப்பான், உங்களுக்கு அது புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க அவங்க அப்பாவுமே அதெல்லாம் எனக்கு புரியதான் செய்யுது, ஆனால் ஒன்றும் புரிஞ்சுக்கோ, என்னதான் இருந்தாலும் அவன் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமையாச்சும் இருக்கணும்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காரு. அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, நான் அவனை பக்கத்தில் சேர்த்துக்க போகிறதே கிடையாது. தங்கச்சி அவளுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக அவளுக்கு ஓகே சொல்லியிருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்றும் நான் பிடிச்சதுக்கு ஓகே சொல்லலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் ஹராஸ்மெண்ட்டுன்னு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா அவங்கள இம்மிடியேட்டாக வேலையை விட்டு தூக்கிடணும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்லிட்டு போக அவங்க அப்பாவும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. கட் பண்ணால் நம்ம ஹீரோனோட சிஸ்டருக்கு இன்றைக்கி தான் கல்யாணம் போல இருக்குது. ஸோ அவங்களுமே பியூட்டி பார்லரில் மேக்கப் பண்ணிகிட்ருக்க அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவை கட்டிக்க போகிற ஃபியான்ஸாகவும் மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சியை பார்த்துட்ருக்க, வெளியில் நம்ம ஹீரோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எவ்வளோ நேரமாக 20 நிமிஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கால் பண்ணேன். இவங்களுமே 20 நிமிஷமாக வெயிட் பண்ணுறீங்களா, எனக்கு தெரியாதுப்பா, சரி முடிஞ்சிடுச்சு இதை வந்துடுறேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. சரி வெளியில் வரதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுஎன்ன, நான் உன்னை கேப்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இவங்களுமே சரி சரி ஓகே, ஆனால் என்னால் நம்பவே முடியல, கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேட் தெரியுமா இது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஆமாம் இதுக்கு ஓகே பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், சரி வெளியில் வரும்போது சொல்லு என்ன, நான் அதை அழகாக கேப்சர் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்காரு. சரி சரி நான் அதை கிளம்பிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதே டைமில் தான் நம்ம ஹீரோயினையும் அவங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. பட் நம்ம ஹீரோ என்ன நினச்சிட்ருக்காருனா, ஃபஸ்ட்டு அவங்க ஆள் தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேமராலாம் எடுத்துகிட்டு ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அவங்க ஆளுக்கு முன்னாடி வரது என்னமோ நம்ம ஹீரோயின் தான் அவங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. இது தெரியாத ஹீரோவுமே கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன இது நம்மால் மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஹீரோயின்னு சொல்லிட்டு மனுஷன் முகமே மாறிடுது. அது வரைக்கும் ஸ்மைலாக தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயினியை பார்த்த உடனே என்னமோ ஒரு முகமே மாறிடுது. அவள் வர வரைக்கும் அவளையே விடாமல் பார்த்துட்ருக்கான். பட் இது எதுவும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவள் தங்கச்சியோட கேஷுவலாக பேசிட்டு வெளில வந்துட்டுருக்கா. இது தெரியாத ஹீரோட ஃபியான்ஸையுமே அவளை பார்த்த உடனே சிரிக்கிறா. இவனும் அவளை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறைச்சிட்டு சிரிக்க செய்கிறான். ஃபோனையும் எடுத்து வச்சுட்றான். சரி சரி வீடியோ எடுத்துருப்பீங்கள்ல, அதை காட்டுங்களேன், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நமக்கு கிடச்சிருக்கிறதே இந்த ஒரு நாள் நைட் டேட் மட்டும்தான், ஸோ அதை மிஸ் பண்ண வேணாம், நான் அப்புறமா அந்த வீடியோ காட்டுறேன்னு சொல்லிட்டுருக்கேன். இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்போயே அந்த வீடியோ பார்த்தே ஆகணுன்ற மாதிரி இவ வேறு கம்பல் பண்ண. ஐயோ வேறு வழியில் போல இருக்கேன்ற மாதிரி ஹீரோவுமே ஒரு ஃபோனை கொடுத்துட்றாரு. சரி பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்க அவர் அவள் பேர் சொல்லிட்டுருக்காரு. நான் பாஸ்வேர்ட் கேட்டேன், அதாம்மா பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோடு தான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க முகமே மாறிடுது. நிஜமாக நான் உன்னை தான் கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் ஹீரோயின் மிடில் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாமல் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. இல்லை எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு தெரியலையா இது நான் இருக்க வேண்டிய இடம், ஆனால் அந்த இடத்துல ஹீரோயின் இருந்துகிட்ருக்கா, இதே மாதிரி தான் ஒரு இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே இல்லைன்ற மாதிரி சொல்ல. ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா, நீ எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்களே சொல்லுங்கள், அந்த இடம் என்னோடது, ஆனால் அவள் நடந்து வந்துட்டுருக்கா, எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூராக ஃபீல் ஆகுது, பயமாக இருக்குன்னா சொல்லிட்டுருக்க, நீ ஏன் இப்படிலாம் ஃபீல் பண்ணுற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. அதுவும் இது ஒரு கோயின்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். எப்படி இது நீங்கள் எப்படி கோயின்சிடெண்ட்னு சொல்கிறீங்க, லவ் பண்ணுற ஒருத்தவங்க இப்படி மீட் பண்ணுறது தான் கோயின்சிடெண்ட்னு சொல்லுவாங்க. ஐயோ நான் உன்னதாமா லவ் பண்ணுறேன், அப்புறம் எப்படி நீ இதை எப்படி பேசலாம், ஆனால் அதில் நான் இருக்க வேண்டியதாச்சு, ஹீரோயினில் இப்போ ரெக்கார்டாக இருக்கா அப்படின்னு கேட்க ஐயோ இந்த வீடு தானே பிரச்சனை, இதை இப்போ டெலிட் பண்ணுற பாரு அப்படின்ட்டு டெலிட் பண்ணிவிட்டு நீ நல்லா சிரிப்பாப்போம், உன்னை அழகாக ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறேன்ட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்து சிரிக்க வைக்கிறாரு. இங்கே பாரு இன்றைக்கான டே நம்மளோட டே, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போக கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட சிஸ்டருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடியுது. ஆனால் என்ன பெரிய சவுண்ட் எஃபெக்ட்ஸோ இல்லை நிறைய பேர் கூட்டம் நடக்கலை.
ஹீரோனோட அப்பாவும் அவங்க தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல வேலை உங்கள் அக்கா மாதிரி இல்லாமல் நீயாச்சு என் மானத்தை காப்பாற்றினியே, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். போகிற இடத்துலையாச்சு நல்லா பொழைச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி இந்த வீட்டுக்கு வரணும்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாத. அதை மைண்டில் வச்சுக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கோன்லாம் அட்வைஸ் கொடுத்துட்ருக்க. இதை கேட்குற ஹீரோயினுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் நம்பிக்கையை உடைக்காமல் நீயாச்சும் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த பக்கம் வந்திருக்க சொந்தக்காரங்களுமே ஆமாம் என்ன பொண்ணு வீடு சைடில் யாரையுமே காணோம், இது உங்களுக்கு வீடாக தெரியலையான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்கிட்ட கேட்க, அப்படி இல்லை அர்ஜென்ட்டாக பண்ணுற கல்யாணம் அதனால என்னமோ இல்லைப்பா, சுற்றி பாரு நெய்பர்ஸ் தான் இருக்காங்க, அவங்க வீட்டு சொந்தக்காரங்களே காணுன்ற மாதிரி அவங்க பாயிண்ட்டாக கேட்டுட்ருக்க. ஒரு சத்தமோ சொந்தக்காரங்களோ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டுருக்க. அந்த இடத்துக்கு வர வில்லியுமே ஆமாம் அது எங்கள் ஊரில் ஒரு டெத் ஆகிடுச்சு, அதனால யாரும் வர முடியல, அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு இவங்க வேறு அர்ஜென்ட் பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் சொல்லிவிட்டு இந்த டேட்லேயே கல்யாணத்தை வச்சாச்சு, அதனால தான் யாரும் வர முடியலன்னு சொல்லிட்டு இவங்க நல்லாவே சமாளிக்கிறாங்க. மற்றவங்களும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்க. இந்த பக்கம் கல்யாணமுமே நல்லபடியாக நடந்து முடியுது. ஹீரோனோட சிஸ்டருமே அக்கா எங்கம்மா காணோம் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட கேட்டுட்ருக்க. அதுவாடி நான் தான் அவளை கிஃப்ட் வைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே வரைக்கும் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இதை பார்க்குற வெளியுமே இங்கே பார் உங்கள் அக்காவை பற்றின லட்சணம் உன் மாமியார் குடும்பத்துக்கு தெரியும், ஸோ தயவு செஞ்சு அவகிட்ட ஒட்டிட்டு வரிசிட்டு இருக்கிறவெல்லாம் வச்சுக்காத, அவளை கட் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவள் என்னோட அக்கா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் அப்போ தான் வந்துருப்பா போல இருக்குது. அவளை பார்த்த சந்தோஷத்தில் ஹீரோயினியை கட்டி பிடிச்சிக்க. மற்றவங்களுமே டைம் ஆகுதுமா போகணும், அடுத்த ரிச்சர்ஸ்லாம் செய்யணுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. சரி சரி அப்படின்ற மாதிரி அவளும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் அந்த இடத்துலேருந்து கிளம்புறா. அவங்க அப்பாவுமே கட்டி பிடிச்சி அலசைகிறா. பட் அவங்க அப்பாவுக்குமே வருத்தமாக தான் இருக்குது. ஒரு வழியாக கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியுது. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம வில்லனோட பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கா செம காண்டாக இருக்குது. என்னை அடிச்சுட்டு அவன் மட்டும் எவ்வளோ கெத்தாக தெரிஞ்சிட்ருக்கான், அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரைஃபில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அவங்க அப்பா இது வரைக்கும் பையனை நோட் பண்ணியிருக்க மாட்டார், இப்போ தான் பையனை நோட் பண்ணுறாரு. ஹீரோமே டயர்டாகி அப்போ தான் வீட்டுக்கு வந்துருப்பார் போல இருக்குது. என்னடா பண்ணிகிட்ருக்க, காரியத்தையே கெடுத்துருவ போல இருக்கு, உனக்கு கொல்லணும்னா பொறுமையாக கொல்ல, இப்போ கிடையாது, நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலே என்ன தான் இருக்குது, அவனுக்கு தான் எல்லாத்தையும் இதுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவன் டென்ஷன் ஆகிட்ருக்கான். பொறுமைடா பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டுருக்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோட பெரியமாவும் அவங்க பொண்ணுக்கான நகை செட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்க. இது உங்களுக்கு போட்டால் நல்லா இருக்கும்னு வேலைக்காரி நல்லா அவங்களுக்கு பேசி வச்சுட்ருக்கா. என்ன பேசுகிற நீ, இதெல்லாம் என் பொண்ணுக்கு போட வேண்டிய நகை, இப்படி பேசாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மாவும் வராங்க. நான் ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணிட்டேன், என் மருமகளுக்கு எடுத்த மாதிரி தான் நம்ம பொண்ணுக்கும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன இது நான் பார்த்த நகை மாதிரியே கிடையாது, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, நீங்கள் சொன்ன நகை தான் அது, ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க, ஏன்னா நீ பண்ணுற காரியம் அப்படி, என் மருமகனுக்கு வேலையே போயிடுச்சு, அதுக்கு காரணம் நீ தானே, எனக்கு நல்லா தெரியும், இந்த வீட்டில் நீ ஒரு வார்த்தை சொல்லாமல் எதுவும் நடக்காதுன்ற மாதிரி அவரோட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டுருக்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான் நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. சரி இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை கொடுக்க இவங்களுமே அந்த ட்ரெஸ்ஸை தொட்டெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள் நான் ஒன்றும் என்னோட காசு கொடுத்து இதெல்லாம் வாங்க கிடையாது, உங்கள் புருஷ காசு தான், நான் ஏன் அதில் கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்க, நீ பண்ணாலும் பண்ணுவன்ற மாதிரி தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஹீரோட அம்மா போனதுக்கப்புறம் இந்த நகை பத்தாது, இன்னும் கொஞ்சம் நகை ஆர்டர் பண்ணணும், அப்போ தான் என் பொண்ணை அவங்க பெருமை நினைப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்க. இந்த பக்கம் வில்லனோட இளைய பையனும் அப்போ தான் வீட்டுக்கு வரான். செம்ம டயர்டாக வந்துட்டுருக்கான் போல இருக்கு. வந்தவனே தொப்புன்னு கட்டில் சாஞ்சிக்கிறான். அவங்க அப்பாவும் என்ன மகனையாச்சு செம்ம டயர்டாகிட்ட போல இருக்கு, ஒரு நாள் வேலை பார்த்தேவே அப்படின்னு கேட்டுட்ருக்க. இங்கே பாருங்கப்பா, எனக்கு பிஸ்னஸ் தான் செட் ஆகும், இந்த அரண்மனையை பார்த்துக்கிறதுலாம் நம்மளால முடியாத காரியம், செம்ம டயர்டாக இருக்குது, என்னால் முடியாது, இதனால தான்டா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பையனை பார்த்து முறைக்க செய்ய, இங்கே பாருங்கப்பா பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், நம்ம ஏன்டா புதுசாக ஆரம்பிக்கணும், அதான் எங்கள் அண்ணன் ஆரம்பித்த பிஸ்னஸ் இருக்குல்லன்ற மாதிரி இப்படி சொல்ல, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்ற மாதிரி அவங்க பையன் சொல்லிட்டுருக்காரு. நான் வேலையை விட்டு ரிசைன் பண்ண போகிறோம், நம்ம ரிசைன் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்ல, இப்போ வேலையை விட்டு ரிசைன் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி பிள்ளை கேட்டுட்ருக்கான். டேய் இப்போ மட்டும் நான் ரிசைன் பண்ணனா எங்கள் அண்ணன் கண்டிப்பாக இல்லை நான் உன்னை போகப்பட மாட்டேன்னு சொல்லுவார், அப்படி சொல்லலைன்னா கண்டிப்பாக சொல்லுவார்டா எங்கள் அண்ணன் பாசக்கார பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவுமே செய்கிறாரு. ஆனால் அந்த இடத்துக்கு வரானுன்னா தம்பியை பார்த்து என்னாச்சு ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, இல்லை இதுக்கு மேலே நம்ம ஒன்றா இருந்து வேலை செய்ய முடியும்னு எனக்கு தோணலைண்ணா, நான் பிஸ்னஸ் விட்டு பிரிஞ்சிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியாடா நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு அப்புறம் என் பிள்ளை தான் இந்த பிஸ்னஸை பார்த்துக்க போகிறான், நானே கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் இருக்கிறேன், அவங்களோட திங்கிங்கே இப்போலாம் வேறு மாதிரி இருக்குது, அடுத்த ஜென்ரேஷன் இல்லை அப்படி தான் இருக்கும் போல இருக்குது, ஸோ நீயும் பிஸ்னஸ் நல்லபடியாக பார்ப்பேன்னு நினைக்கிறேன், நான் இப்படி பேசுகிறத நினச்சி உனக்கு கோவம் கூட வரலாம், என்னடா அண்ணன் இப்படி பேசிட்டாரேன்னு நினச்சி
நீ வருத்தம் கூட படலாம், ஆனால் இது நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்லிவிட இதை கேட்குற 2 பேருக்கும் தான் மூஞ்சே மாறி போயிடுது. அட பாவி, நம்ம ஒன்று நினச்சா இவனுக்கு ஒன்று பண்ணுறானுங்களே அப்படின்ற மாதிரி மனுஷனுக்கா மண்டை பிச்சுக்குது. நான் தான் முதலே சொன்னேன்ல இந்த பிளான் ஊற்றிக்கும்னு சொல்லிட்டு, கேட்டிங்களா? ஆல்ரெடி இப்படி தான் அவரோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. என்னோட பெரிய பொண்ணு, அவள் என்னை மதிக்கிறதும் கிடையாது, நான் சந்தோஷமாக வாழ்கிறதும் கிடையாது. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? இப்போ இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கு வேற அவங்க வீட்டு பொண்ணையை கல்யாணம் பண்ணி தர போகிறீங்க. இதெல்லாம் வேணாப்பா, இதை இதோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய், நான் ஒரு பிளான் போட்டால் அது கரெக்டாக இருக்கும்டா. அவனுக்கு கண்டிப்பாக அந்த வீட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். அது மட்டும் கிடையாமல் ஹீரோக்கு கல்யாணம் நடக்க போதில்ல, அதுக்குள்ளே எல்லாமே நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. பா, நீங்கள் என்ன நினச்சி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு பையன் மண்டையை பிச்சுக்கிட்டு டீ வாங்கி குடிக்கலான்ற மாதிரி வந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு அவர் வரும்போது தான் 2 எம்ப்ளாயிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் சாரோட லாஸ்ட் டே போல இருக்குது அப்படின்ற மாதிரி பேச இது அவன் காதில் நல்லா விழுந்துடுது. அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஐயோ, இவர் வேறு கேட்டுட்டாரா? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, ஏதோ பெருசாக அமௌண்ட்டு திருடிருப்பார் போல இருக்குது, அதனால தான் மாட்டிக்கிட்டாரு, உடனே வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னமோ கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. கட் பண்ணால் நம்ம வில்லனோட பையனுக்கும் ஹீரோவோட இன்னொரு தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட சின்ன தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள தான் இவனுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ கூட கல்யாணம் நடக்கிற இடத்துல கூட அந்த பொண்ணு தான் அவன் சைட் அடிச்சிட்ருக்கான். ஆனால் அந்த பொண்ணு சரி ஏதோ தெரியாமல் பார்க்குறாங்கன்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்கா. ஆனால் இவன் என்னமோ அவனை சைட் அடிச்சுக்கிட்டு இங்கே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி தங்கச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்க. இதை பார்க்குறவங்க அம்மாவுமே ஆமாம், எவ்வளோ பேர் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க, ஆனால் அதெல்லாம் மீறியும் இந்த கல்யாணம் நடக்க போகுது பற்றியா அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அண்ணன் தான்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்கா. ஆமாம்மா, உனக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னே தெரியலன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க. இப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு அவங்க ஃபேமிலியோட வந்துட்டுருக்கா. இதை பார்க்குற ஹீரோ ஃபேமிலியும் சந்தோஷப்பட்டு அவங்கள கூப்பிட்டு வரலான்னு போயிட்டுருக்காங்க. இதை கவனிக்கிற அவங்களோட பெரிய அம்மாவுக்கு கொஞ்சம் பிடிக்கலனாலும் முறப்பாக தான் உட்காந்துட்ருக்காங்க. இந்த பக்கம் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி அவன் தங்கச்சி கேட்டுட்ருக்க. இவன் வாயை திறந்து ஆமா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி தெரியல. இவளும் சந்தோஷமாக மற்றவங்களாம் ஆடி பாடி கொண்டாடுறத பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே போய் டான்ஸ் பண்ணலாமான்ற மாதிரி அவன் கட்டிக்கு போகிற பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டுட்ருக்க. அவ்வளோ ஓகேன்னு சொல்லியிருப்பா போல இருக்கு. எல்லோரும் டான்ஸ் ஆட அந்த இடத்துக்கு அவளோட போய் இவனும் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இதெல்லாம் சுற்றி பார்க்குற நம்ம ஹீரோட பெரியம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தெரியல. இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே இப்படி ஆட்டம் போட்டு சுற்றிட்டுருக்காங்க பாரு, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்க. இதை பார்க்குற தங்கச்சியுமே நல்லா தானே இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க, அவங்க டான்ஸ் பண்ணுறதும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்கா. ஆனால் அவங்க அம்மாவுக்கு தான் இது சுத்தமாக பிடிச்ச மாதிரி தெரியல. கடுப்பானவங்களும் நம்ம ஹீரோட அம்மா கிட்ட போய் இது நல்லா இருக்கா, கல்யாணமாக போகிற பொண்ணு இப்படி மற்றவங்க முன்னாடி டான்ஸ் ஆடினா நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்க. ஏன் நல்லா தானே இருக்குது, உங்கள் பொண்ணு கூட தான் அவள் கல்யாணத்தில் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணா, அப்போ யாரும் எதுவும் சொல்லலைல்ல, அப்படின்னா இப்போயே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவங்க வாய் அடிச்சிடுறாங்க. எல்லாம் என் தலையெழுத்து, ஒன்றும் சொல்ல முடியாது போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பமாக ஆடி பாடி செலிப்ரேட் பண்ணி தான் அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல மனநல பாதிக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்களுக்காக ஒரு பூனை நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுமே ஆமாம், நான் வேலைக்கு போனப்போ எங்கள் வீட்டில் இல்லை எல்லோரும் இறந்துட்டாங்க, நான் வச்சு இந்த பூனைக்குட்டி கூட இறந்துடுச்சு, அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும், இதை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னா சொல்லிட்டுருக்கேன். ஹீரோயினுமே ஆமாம், இதை நீங்கள் இதுக்கப்புறம் பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா இதுக்கப்புறம் இது உங்களோடது அப்படின்னு கொடுக்க. இதை கேட்குறவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வாங்கிக்கிறாங்க. இதை கவனிக்கிற இன்னொரு டாக்டருமே நான் கூட உன்னை பார்த்து கொஞ்சம் கோவப்பட்டிருக்கேன், ஏன் தெரியுமா, அமெரிக்கா அனுப்புறதுக்கு 4 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதில் ஒருத்தி நீ. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஜூனியர் ஆச்சு, உன்னை எப்படி செலக்ட் பண்ண நான் யோசித்தேன், ஆனால் உன்னோட ஸ்கில்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, கண்டிப்பாக நீ அதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இது கவனிக்கிற ஹீரோயினையுமே போய் டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. அப்படியான்ற மாதிரி அவருமே ஆமாம்மா நான் தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. பட் அவர் சுச்சுவேஷன்லாம் எடுத்து சொல்லிட்டுருக்கா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. பட் அட்லீஸ்ட் ஒரு ட்ரையாவது பண்ணி பார்க்கணும்லம்மா, அப்படி ட்ரை பண்ணுறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. ஹீரோயினுமே சரி ஓகே, நான் எங்கள் அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன், அப்படின்னாலும் பேச முடியல சொல்லுமா, நான் கூட உங்கள் அப்பா கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்குறேன் அப்படின்னு அவர் கன்சர்னாக பேசுகிறாரு. ஹீரோயினுக்குமே இதை கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தவளுமே அவங்க அம்மா கிட்டலாம் சொல்லி எப்படியோ பெர்மிஷன் வாங்கி அவங்க அப்பா கிட்ட பேச போயிட்டுருக்கா. அவங்க அப்பாவுமே அமைதியாக தான் கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி வெளியூர் போய் 1 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. உங்கள் அப்பா அமைதியாக தான் கேட்குறாரு. ஆனால் இதை பார்க்குற தாத்தாக்கு தான் செம்மையாக காண்டாகுது. எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, ஆல்ரெடி நீ பண்ண குத்தெல்லாம் பத்தாதான்ற மாதிரி பேத்தி அந்த இடத்துலேயே திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதை கவனிக்கிற ஹீரோனோட அப்பாவுமே சரி
போட்டுமே அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட, என்னடா சொல்கிற நீ, அவளால் எவ்வளோ அசிங்கம் நமக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்க. என்ன ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அவங்க அம்மா கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. பட் இதை பார்க்குற அவங்க அப்பாவுமே அதுக்காக சொல்லலை, என் சொத்தில் அவளுக்கு ஒத்த பைசா கிடையாது. ஸோ படித்த படிப்பு வச்சு தான் அவள் இதுக்கப்புறம் வாழணும். ஸோ அதுக்காக வச்சு அவள் ஏதாவது கற்றுக்கணும்ல, பார்த்துக்க சொல்லிட்டேன். உனக்கு சொத்தில் ஒரு பைசா கூட கிடையாது. நீ தான் இதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக இருன்றாரு அவங்க அப்பா. இதை பார்க்குறவங்களுமே ஆமாம் ஆமாம், இந்த புள்ளியை பெற்று வச்சுட்டு இவங்க அம்மா இவ்வளோ பேசுகிறாளே, இன்னும் நல்லா இருக்கிற புள்ளியை பெற்றுட்டா எவ்வளோ பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு வில்லி சொல்லிட்டுருக்க. இது கவனிக்கிற தாத்தாவுமே போதுன்னு எடுத்து, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அதை அத்தோடு முடிச்சு விட மாட்டிங்களா, பேசி பேசியே பெருசாக்கிடுவீங்க போல இருக்குது, வாய் முடின்னு சொல்லிட்டு தாத்தா தான் அவங்கள அமைதிப்படுத்திட்டு இருக்காரு. ரூமுக்கு வந்த ஹீரோயினியுமே அவங்க அப்பா சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்க. அவங்க அம்மா தான் சமாதானப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களாமா எப்படி சாபம் விடுறாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. மற்றவங்க சாபம் விடுறாங்கன்றதுக்காக அங்கேயே நீ உடஞ்சிடக்கூடாது, அதை மாற்றணும். மற்றவங்க நல்லபடியாக சொல்கிற அளவுக்கு நீ மாறி ஆகணும். பண்ண தப்பெல்லாம் மறந்துடு. மற்றவங்க என்ன தான் சொன்னாலும் பெத்த மனசாச்சு, எனக்கு உன்னை அப்படி வைக்க தோணலை. மற்றவங்க 1000 சொல்லட்டும், அது எதையுமே பெருசாக எடுத்துக்காத. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு, உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு, கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே மாறிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடவுளுக்குள்ளே மன்னிச்சிட்டு வருமா, அப்பா மன்னிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கான ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடாக நடந்துட்டுருக்கு போல இருக்குது. அதெல்லாம் அவங்க அம்மா சந்தோஷமாக மேலே நின்று பார்த்துட்ருக்க. இதை கவனிக்கிறவங்க ஹஸ்பண்டுமே, என்ன இங்கே நின்று சந்தோஷப்பட்டுட்ருக்க அப்படின்னு கேட்க. இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த இடம் அப்படின்னு இவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம் ஆமாம், கல்யாண வேலை தான் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம பொண்ணு கல்யாணமோ அப்படின்னு அவர் சேர்த்து கேட்டுற. 2 பேருக்குமே எல்லாமே ஈக்குவலாக தான் நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறவருமே சந்தோஷப்படுறாரு. அப்படின்னா சரிதான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, நிறைய விஷயங்களில் நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் வேணும்னே பண்ண கிடையாது, தெரியாமல் தான் நடந்துச்சுன்னு சொல்ல. இவங்களுமே நானும் மற்றவங்க என்னை ஹர்ட் ஆகிற அளவுக்கு விட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் பார்த்தா அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வராங்க. ஆமாம், நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் எங்கெங்கன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையான்ற மாதிரி கேட்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்ருக்காரு. நம்ம பொண்ணுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுது, அவளுக்கு இன்னும் குழந்தை கிடையாது, அதை பற்றி கொஞ்சமாச்சும் என்ன இருக்கா உங்களுக்கு அப்படின்னா கேட்க. ஏண்டி இதில் நான் என்னடி பண்ண முடியும், இது பொண்ணுக்கு விஷயம், நீங்கள் தான் போய் ஹாஸ்பிட்டல் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி, இதுலேயோ உங்கள் இலைய பண்ணிட்டு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது அப்படின்னு இவரும் சொல்லிட்டாரு. சரி சரி வாங்க கீழே போகலாம், ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு கிளம்பிட்டு இருக்க. ஏயா என்கிட்ட எப்போயாவது நீ இந்த மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருப்பியா, ஏன் இவகிட்ட மட்டும் இவ்வளோ சிரிச்சு பேசுகிற அப்படின்ற மாதிரி அவங்களுமே கேட்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் நார்மலாக தான் பேசுகிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்க்குறவோட செகண்ட் ஒய்ஃப்மே, வேணா நீங்கள் வந்து உட்காந்து பேசுங்களேன், நான் வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் கோவமாக தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவுமே ஹீரோக்கோசரம் தான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்திருக்காரு போல இருக்குது. வீட்டிலேருந்து பையனோட கல்யாணத்துக்கான ஒரு ரிசப்ஷன்லையும் இருக்குன்னு சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சங்கீத் மெஹந்தி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்படி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரி தெரியுது. மற்றவங்களுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கவனிக்க செய்ய, நம்ம ஹீரோட அப்பாவுமே அவர் வேலை செய்கிறவர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி சீக்கிரமாக கம்பெனிக்கு போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவுமே அதை பார்த்துட்டு, என்னப்பா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க. கம்பெனியில் நெருப்பு பிடிச்சிருச்சான்ப்பா, லாஸா என்னன்னு ஒன்றும் புரியல, போய் பார்த்தா தான் தெரியும், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டுருக்கேன். இல்லை அது எப்படி நீங்கள் தனியாக போவீங்க, நான் கூட வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. ஃபங்க்ஷனே உனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல. பரவாயில்ல, அதான் மாமா எல்லோரும் இருக்காங்கல்ல, இவங்களாம் பார்த்துப்பாங்க, நம்ம போயிட்டு வரலான்னு சொல்ல. இது பார்க்குற அவங்க ஒய்ஃப்மே, ஆமாம் நீ பத்திரமா பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்றாங்க. ஹீரோமே நடந்த விஷயத்தெல்லாம் அவர் கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்டேயுமே சொல்லிட்டு தான் கிளம்பி செய்கிறாரு. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணுமே அனுப்பி வைக்கிற. இதெல்லாம் பார்க்குற அவங்க வீட்டு மூத்த பொண்ணுமே, ஆமாம் இதெல்லாம் இவங்களுக்கு தேவை தான், கடவுள் இவங்க நல்லாவே தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ நஷ்டமடைய போகிறது நம்ம அப்பாவும் அண்ணனும் தான், ஆனால் அவங்களே நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இவங்களுமே ஆமாம், என் புருஷனையும் உன் புருஷனையும் உங்கள் அலாட விடலை, அது தப்பு கிடையாதா, அவங்களுக்கு ஷேர்னு என்ன பெருசாக கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு தேவை தான் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு போயிட்டுருக்கா. கட் பண்ணால் அவங்க இல்லாமலும் இங்கே ஃபங்க்ஷன் நல்லபடி தான் நடந்துட்டுருக்கு. எல்லோரும் வர ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொண்டாட்டமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதை கவனிக்கிற மூத்த ஒய்ஃப்மே செகண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டுட்ருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க. இன்னும் டைம் இருக்குது, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்லிட்டுருக்க, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்களுமே கேட்க. உனக்கு இன்னுமா புரியல, இந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்குள்ளேயே வரல, அதுக்குள்ளேயே நெருப்பு பிடிச்சிருச்சு, இதெல்லாம் கெட்ட சகுனமாக உனக்கு தெரியலையா, இது எதுவும் எனக்கு நல்லதாக படலை, இப்போயே சொல்லிட்டேன் பாரு, ஒன்றும் லேட் ஆகலை அப்படின்ட்டு அவங்க சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிட. இது கவனிக்கிற நம்ம ஹீரோட அம்மா அந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அதெல்லாம் அவங்க உண்மைன்னு நினைக்க கிடையாது. ஸோ அந்த விஷயத்த அவங்க பெருசாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோவுமே, அப்பா திருப்பி கால் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க.
சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே கால் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே யாரும் கால் எடுக்கிற மாதிரி தெரியல. இதில் வேற ஹீரோ ஃபாஸ்ட்டாக போக முடியாத மாதிரி முன்னாடி ஒரு லாரி போயிட்டுருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ஃபாஸ்ட்டாக போக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. மெதுவாகவே போப்பா, நம்ம அவ்வளோ அர்ஜென்ட்டாக போக வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல பின்னாடியுமே இன்னொரு லாரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அப்பா நம்மள யாரோ ட்ராப் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோட வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஃபங்க்ஷனில் தான் காட்டுறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்காங்க. வில்லன் தான் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அந்தாலும் இதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி ஹரிபரியாக தான் அங்கே நர்சஸ்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. யாரும் எந்த பதிலும் சொல்ல மாதிரி தெரியல. ஸோ வாசலையே பார்த்துட்ருக்காங்க. எமர்ஜென்சி வார்டுக்கு வெளியில் தான் எல்லோரும் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு டாக்டருமே சாரிங்க நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆனால் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க டாக்டர், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிந்து தான் பேசுகிறீங்களா? இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு அவன் ஒருத்தன் தான். அவன் பேரில் மட்டும் சிங்கம் கிடையாது, அவன் ஆளே சிங்கம் தான். எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் டாக்டர்? ப்ளீஸ் தயவு செஞ்சு மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்லாம் மனுச்சு சொல்லி அப்படியே கதறிட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்குற அவனுக்கா அப்படியே குழுன்னு இருக்குது. நம்ம ஹீரோ அடிச்சிருப்பான் இல்லையா, அந்த பைபிளை மட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கான். ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஃபீல் பண்ணி செய்கிறாங்க. என்ன அவங்களோட பெரியம்மாவை தவிர எல்லாரும் வருத்தப்பட்ட மாதிரி தெரியுது. இவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் மற்றவங்க முன்னாடி முகத்தை வருத்தமாக வச்சுக்கிறாரு. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே டாடா பை பாய்.